Welcome to Jayam Academy. So, நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் வந்து எல்லா டாப்பிக்குமே லைனாக போட்டுட்டு வரோம். ஸோ அதில் வந்து பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன். ஸோ இது வந்து பார்ட்டு 1 சரிங்களா, அதில் இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு சரிங்களா. இப்போ நம்ம டைரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். சிம்பிளிஃபை த ரேஷியோ 20:5. ஒன்றுமே இல்லை, 20/5. ஸோ 1 5s are 5, 4 5s are 20. அப்போ 4:1. இதுதான் வந்து அதோட ரேஷியோ சரிங்களா. 4:1 தான் அதோட சிம்பிளிஃபைடு ரேஷியோ. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 500 கிராம் டு 250 கிராம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 500 divided by 250. அப்போ 0 0 கேன்சல். 5 5s are 25, 10 5s are 50, 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 2/1. அப்போ ரேஷியோ வந்து 2:1 சரிங்களா. மாதவி அண்ட் அன்பு bought 2 tables for rupees 750 and 900 respectively. What is the ratio of the prices of tables bought by அன்பு and மாதவி? மாதவியும் அன்பும் 2 மேசைகளை முறையே 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க. ஸோ கொஸ்டின்ல மாதவி அண்ட் அன்புன்னு கொடுத்துட்டாங்க, 750 900 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. பட் இவங்க கேட்கறது என்னன்னா அன்பு அண்டு மாதவியோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ மேலே வந்து 900 வரும் அன்பு, கீழே வந்து மாதவி 750 சரிங்களா. இதை கேன்சல் பண்ணுங்க. 0 0 15 5s 75 வரும். ஸோ 90 வந்து எதில் வரும்? ஸோ 1 5s are 5, பேலன்ஸ் 4, 8 5s are 40. அப்போ 18/15 வரும். இதை கேன்சல் பண்ணலாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ 3 டேபிளில் போடுங்க. ஸோ 6 3s are 18, 5 3s are 15. அப்போ 6/5. ஆன்சர் வந்து 6:5. இதான் அதோட சிம்பிளிஃபைடு ரேஷியோ சரிங்களா. ஸோ ரேஷியோட நல்லா இதை பார்த்துக்கணும். மாதவி அண்ட் அன்புன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. பட் இவங்க கேட்குறது அன்பு அண்டு மாதவி. ஸோ இதை வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனாக நல்லா நோட் பண்ணணும் எப்பவுமே சரிங்களா. So what is the ratio of 40 minutes to 1 hour? So 40 minutes to 1 hour. அப்போ 40 minutes by 60 minutes. அப்போ 0 0 cancel. 4/6. 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 2:3. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த சம் பாருங்க, ரேஷியோ ஆஃப் 3 to 5. rupees 3 to 5 னா 3:5 அவ்வளோதான். ரேஷியோ ஆஃப் 3 மீட்டர் to 200 சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ 3 மீட்டர்னா 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டர்னா 300 divided by 200. 0 0 0 கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து 3:2. ரேஷியோ ஆஃப் 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் to 6 கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். அப்போ 5000 plus 400, 5400 divided by 6000 மீட்டர் சரிங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. 0 0 0 கேன்சல் வரும். 10 6 are 60, 9 6 are 54. அப்போ 9:10. இதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ 75 பைசே 2 rupees 2. ஸோ 1 ரூபானா 100 பைசே, 2 ரூபானா 200 பைசே. அப்போ 75 divided by 200. இது வந்து 5 டேபிளில் போடுங்க. ஸோ 4 5s are 20, 0 15, 15/40. திரும்ப 5 டேபிளே போடுங்க. 3 5s are 15, 8 5s are 40. அப்போ ஆன்சர் வந்து 3:8 சரிங்களா. 3:8 தான் ஆன்சர். ஓகேவா. ஃபைண்ட் த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷியோஸ். ஸோ அதே மாதிரி தான் 15/20, 32/24 இதெல்லாம் போட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆன்சர் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இதை போட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள் இதுக்கெலாம் சரிங்களா. அகிலன் வாக்ஸ் 10 kilometers in an hour while Selvi walks 6 kilometers in an hour. Find the simplest ratio of the distance covered by அகிலன் to that of Selvi. அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காணுங்க. அதே தான் 10/6 சரிங்களா. அப்போ 3 2s are 6, 5 2s are 10. அப்போ 5:3. இது ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் சரிங்களா.
The cost of parking a bicycle is rupees 5 and cost of parking a scooter is 15. Find the ratio of parking cost of a bicycle to that of scooter. அப்போ 5க்கும் 15க்கு தான் போகணும். ஏன்னா parking cost of bicycle to that of scooter தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 1 5s are 5, 3 5s are 15. அப்போ 1:3 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்கூல் புக்ஸில். போக போக தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக வரும். சரிங்களா? ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் வந்து மாணவர்கள் எனில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 30 வந்து பாய்ஸ். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ கொடுத்துக்கிட்டு எழுதுங்க. டோட்டல் நம்பர் 50, அதில் பாய்ஸ் வந்து 30. அப்போ கேர்ள்ஸ் வந்து 50 - 30 is equal to 20. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? பாய்ஸ் டு கேர்ள்ஸு. அப்போது 30/20. அப்போ 0 0 கேன்சல், 3:2. ஸோ செகண்ட் என்ன கேட்குறாங்க? கேர்ள்ஸ் டு டோட்டல் நம்பர். அப்போ கேர்ள்ஸ்னா 20, டோட்டல் நம்பர் 50. அப்போ 2:5 செகண்ட். தேர்ட் என்ன கேட்குறாங்க? பாய்ஸ் டு டோட்டல் நம்பர். பாய்ஸ் வந்து 30, டோட்டல் நம்பர் 50, 0 0 கேன்சல். அப்போ 3:5. இதுதான் ஆன்சர். இதுக்கு 3:5, இதுக்கு 2:5, இதுக்கு 3:2. சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஓகே, இதோட நம்ம வந்து பார்ட் 1 வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட் 2 நாளைக்கு வந்து பார்க்கலாம். சரிங்களா? கொஸ்டின்ஸ்லாம் வந்து இப்போ சிம்பிளாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ ஸ்டார்டிங்ல சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு போக போக தான் ஸ்கூல் புக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டஃபாக வரும். சரிங்களா? சரி, ஓகே, நன்றி.